சோலார் பேனலு 15Ah லித்தியம் அயன் பேட்டரி, இது வந்து லேட்டஸ்ட் இப்போ. அப்புறம் அதுக்குள்ளே காஃபி கண்ட்ரோலரு பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸில் 2 டியூப் லைட்டு, 9 வாட்ஸில் ஒரு எல்இடி பல்பு கொடுத்துருக்கோம். சரியா, இது போய்ட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் ஃபிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறீங்க, அதனால் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். சரியா, ஓகேவா? பார்த்து தேங்க்யூ. இது வந்து எஸ்பி சார்ஜிங் கண்ட்ரோலரு. சரியா, சரி. சார்ஜிங் கண்ட்ரோலரு. இது வந்து பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி. இதுலேயே வந்து ஹோல்டர் கொடுத்துருக்கேன். சரிங்க. இதுலேயே வந்து ஹோல்டர் கொடுத்துருக்கேன். சரி. இதில் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன் எடுத்து இதில் பேட்டரின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் சோலாரு, பேட்ரி, லைட்டுனா லோடு ஆக்சுவலாக. ஓகேவா, இதுலேருந்து தான் நீங்கள் அவுட்புட் எடுக்கணும். நீங்கள் அங்கே கடையில் கொடுக்க போகிறீங்க இல்லையா, அந்த 2 இது. ஆமாம், இதுதான். இது 2 அவுட்புட் இருக்கும். ஃபஸ்ட்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சரியா, இதுக்கு நீங்கள் லோடு கனெக்ட் பண்ணும்போது ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வாங்கணும். சரிண்ணா. ஃபஸ்ட்டு இதுலேருந்து லோடுலேருந்து எடுத்துக்கொண்டு சுவிட்ச் பாக்ஸில் கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் அது வெயிட்டிங்கில் இருக்கும். சுவிட்சு போட்டால் இது எரியிற மாதிரி அங்கே கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இதுக்கு மட்டும் சுவிட்ச் கண்ட்ரோல் வச்சுக்கணும். சரிங்க. இப்போ எல்இடி டியூப் எரியுது. டிசி இன்புட் அப்படிங்கிற ஆல்ரெடி பேட்டரி கனெக்டில் இருக்குது. டிசி லோடு ஆக்சுவலாக எல்இடி கொடுக்குறோம். இதே மாதிரி நீங்கள் 3 லைட்டு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது எரியும். இதுக்கு மட்டும் சுவிட்ச் கண்ட்ரோல் வச்சுக்கணும். சரிங்க. இப்போ எல்இடி டியூப் எரியுது. கட்டுது. இது அப்படி அப்படி